எக்ஸ்ட்ரீம் ஆம்ப்ஸோட வியூ மீட்டரு. இதுக்கு கனெக்ஷன் எப்படி குடுக்கணுன்றத பத்தி இப்ப பார்ப்போம். இதுக்கு நீங்க 12 வோல்ட் இன்புட் பவர் சப்ளை வந்து குடுக்கணும். ஓகேவா? அதாவது 12 வோல்ட் பாசிட்டிவ் சப்ளை இங்கேயும், அதுக்கான கிரவுண்ட வந்து அதுக்கு கீழயும், ரைட் சேனல் பி அவுட்டுன்னு எடுத்துட்டு வந்து நீங்க இந்த இடத்துலயும், அதுக்கான கிரவுண்டு லெஃப்ட் இன்புட் இந்த இடத்துல நீங்க குடுக்கணும். தயவு செஞ்சு ஸ்பீக்கரோட டெர்மினல எடுத்துட்டு வந்து அவுட்புட் இதில இன்புட்டா குடுத்துறாதீங்க. இந்த போர்டு கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிடும். ஓகேவா? பேக் சைடுலன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மைக்ரோ ஸ்விட்ச் இருக்கும். அதன் மூலியமா நீங்க டிசைன் வந்து நீங்க இதில வந்து மாத்த முடியும். ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு இதில ஆம்பிளிஃபயர்ல உங்களுக்கு உள்ள பட்டன் இருக்கும். ஸோ உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில, நீங்க இந்த மைக்ரோ ஸ்விட்சோட 2 டெர்மினலையும் சால்டரிங் பண்ணி வெளில எடுத்துட்டு வந்து, ஒரு ஸ்விட்ச் மூலியம் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பக் கன்வெர்ட்டர் அப்படி இல்லைன்னா 7812 அப்படின்ற ஐசிய யூஸ் பண்ணி தான் நீங்க இதுக்கு இன்புட் பவர் சப்ளை குடுக்கணும். நீங்க வந்து டைரக்ட்டா ரெக்டிஃபை பண்ணி நீங்க இதில குடுத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் அதிக வோல்டேஜ் வந்து இந்த போர்டு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பார்த்துக்கங்க. இது கூடவே உங்களுக்கு கனெக்டரும் ஃபீமேல் போர்ட்டும் வந்துருது. ஓகேவா? ஆனா உங்களுக்கு சால்டரிங் பண்ற வேலை ரொம்பவே ஈஸியாவே முடிஞ்சிரும். ஸோ உங்களுக்கு சால்டரிங் பண்ற ஒர்க்கும் இல்ல. உங்களுக்கு எல்இடியுமே சால்டரிங் பண்ணி ரெடிமேடா இதில வந்துருது. இந்த கனெக்டர் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? இதான் இந்த ஃபீமேல் போர்ட்டு. இந்த ஃபீமேல் போர்ட்ல தான் நீங்க அத இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? மேக்ஸிமம் நீங்க பேக் சைட்லயே நீங்க இந்த ஃபீமேல் போர்ட்ட கனெக்ட் பண்ணுங்க. ஆனா பிளஸ் மைனஸ் கரெக்ட்டா குடுக்குற மாரி கனெக்ட் பண்ணீங்க. அந்த ஒயர் கலருக்கு ஏத்த மாரி. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும்.